ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அந்த புக்கில் இருந்து நம்ம டெஸ்ட்டு சீரீஸ் மாதிரி 50 கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நீதி கட்சி ரிலேட்டடாக 50 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல, வர்ணஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லை என்று கூறியவர் யார்? நீதிபதி சங்கரன் நாயர். அடுத்தது கூற்று காரணம். சென்னை பிராமணர் அல்லாதார் சங்கம் 1909 முதல் வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியது. காரணம், இந்த அமைப்பின் நோக்கம் பிராமணர் அல்லாதோரிடையே கல்வியை பரப்புவதாகும். கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று ஏன் தவறு அப்படின்னா, வெற்றிகரமாக செயல்பட தொடங்கலை, ஒரு சில காரணங்களால் அது தொடர முடியாமல் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக, சென்னை கூட்டமைப்பு குழுவின் ஆரம்ப கால நடவடிக்கைகள் எதை பற்றியதாக இருந்தது? சமுதாய நடவடிக்கைகள். சென்னை கூட்டமைப்பு குழு எப்போது சென்னை திராவிட சங்கம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? அக்டோபர் 1 மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு இருந்தது, மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிருப்பாங்க. அடுத்ததாக, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் சி. நடேச முதலியார் பிராமணர் அல்லாதார் நலனை பாதுகாக்க ஜாதி வாரியான பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தினார் அப்படிங்கிறது தப்பு. அதை கேட்டிருந்தவர் யார்? பாலாஜி ராவ் நாயுடு தான் கேட்டிருந்திருப்பார். 1916 நடைபெற்ற இம்பீரியல் சட்டமன்ற தேர்தலில் சுயாட்சி சங்கத்தின் ஆதரவு பெற்ற பிராமண வேட்பாளர்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் யார்? ஆப்ஷன் சி ஆப்ஷன். பிட்டி தியாகராய செட்டி மற்றும் குமார வெங்கட ரெட்டி நாயுடு. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் சி. சி. சங்கரன் நாயர் எழுதிய திராவிட பிரபலங்கள் அப்படின்ற நூல் 1916 வெளியிடப்பட்டது அப்படின்னு இருக்கு இல்லையா? 16 இல்லை, 15 வெளியிட்டிருப்பாங்க. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டு தான். பிரதிநிதித்துவம் இன்றல் வரி இல்லை என்ற கோஷத்தை சென்னை சட்டமன்றத்தில் எழுப்பியவர் யார்? சி. நடேச முதலியார். 1916 பிராமணர் அல்லாதோர் பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ. பிட்டி தியாகராய செட்டி. அடுத்தது கூற்று காரணம். தேசிய பத்திரிகைகள் பிராமணர் அல்லாதார் பிரகடனத்தை மிகுந்த வரவேற்புடன் ஏற்றுக்கொண்டன. காரணம், பிரகடனத்தில் காணப்படும் பல விஷயங்கள் நியாயமற்றதாகவும் திரித்து கூறப்பட்டிருப்பதாகவும் இந்து பத்திரிகை எழுதியது. கூற்று தவறு, காரணம் சரிதான். வரவேற்புலாம் கொடுக்கல, நிறைய விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, கடுமையாக எதிர்த்திருக்கும் தேசிய பத்திரிகைகள்லாம். அடுத்ததாக, நீதி என்ற பெயரில் முதல் இதழ் எப்போது வெளியிடப்பட்டது? 1917 பிப்ரவரி 24. ஆந்திர பிரகாசிகா என்ற தெலுங்கு செய்தி பத்திரிகையை விலைக்கு வாங்கி பதிப்பித்தவர் யார்? ஏசி. பார்த்தசாரதி நாயுடு. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் பி. முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாடு 1917 ஆகஸ்ட் 19 சென்னையில் நடைபெற்றதுன்னு இருக்குது. சென்னையில் இல்லை, கோயம்புத்தூரில் நடந்திருக்கும். முதல் மாநில மாநாடு நீதி கட்சியோடது தான் சென்னையில் நடந்திருக்கும். பிராமணர் அல்லாதோர் மாநாடு 1917 ஆகஸ்ட் 19 கோயம்புத்தூரில் நடந்திருக்கும். அடுத்ததாக, இந்து பத்திரிகை பதிப்பாளர் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் எந்த பிராமணர் குழுவின் தலைமையில் செயல்பட்டார்? எக்மோர் குழு. சேலம் குழுவின் தலைவர் ராஜாஜியும் அவரது ஆதரவாளர்களும் எதில் தீவிரமாக இருந்தனர்? ஆப்ஷன் டி. காந்தி துவக்கிய ஒத்துழையாமை இயக்கத்தை சென்னையில் செயல்படுத்துவதில் தீவிரமாக இருந்திருப்பாங்க. அடுத்ததாக, சுயாட்சி என்பது பிராமணர் ஆட்சி என்று விமர்சித்த பத்திரிகை எது? திராவிடன்.
பிராமணர்களை நீதி கட்சி உறுப்பினர்களாக சேர்ப்பது பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நீதி கட்சி மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? பிராமணர்களையும் நீதி கட்சி உறுப்பினர்களாக சேர்க்கறதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு 1929. அடுத்ததா 2 கூற்று. 1. நீதி கட்சிக்கு போட்டியாக சென்னை மாகாண சங்கம் துவக்கப்பட்டது. கூற்று 2. பெரியார் பிராமண தலைவர்களின் ஆதரவோடு சென்னை மாகாண சங்கத்துக்கு தலைமை தாங்கினார். கூற்று 1 சரி, 2 தவறு. நீதி கட்சிக்கு போட்டியாக தான் சென்னை மாகாண சங்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. பெரியார் அந்த சங்கத்துக்கு தலைமை தாங்கினார்னு கொடுத்துருக்காங்களே, சங்கத்தோடைய துணை தலைவராக தான் இருந்திருப்பார். ஸோ கேசவ பிள்ளை, ராவ் பகதூர் கேசவ பிள்ளை தான் இந்த சென்னை மாகாண சங்கத்துக்கு தலைமை தாங்கியிருப்பார். கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்ததா, வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கைக்கு ஆதரவு திரட்ட நீதி கட்சியினர் யாரை லண்டனுக்கு அனுப்ப முடிவு செய்தனர்? ஆப்ஷன் சி ஆப்ஷன், டாக்டர் TM நாயர். டாக்டர் TM நாயர் கல்லூரி மாணவராக இருந்தபோது எடின்பர்க் மாணவர் மன்றத்தில் வகித்த பதவி என்ன? செயலர். அடுத்ததாக கூற்று காரணம். சவுத்பரோ கமிட்டியின் கூட்டத்தை டாக்டர் TM நாயர் புறக்கணித்தார். காரணம், இக்குழுவில் VS ஸ்ரீனிவாச சாஸ்திரி மற்றும் சுரேந்திரநாத் பானர்ஜி மட்டுமே பிராமணர் அல்லாதார் சார்பில் இருந்தனர். பிராமணர் சார்பில் எவரும் இல்லை என்பதால். கூற்று சரிதான், காரணம் தப்பு. ஸோ இவங்க 2 பேரும் பிராமணர் சார்பில் இருந்திருப்பாங்க, பிராமணர் அல்லாதோர் சார்பில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சவுத்பரோ கமிட்டியோட கூட்டத்தை டாக்டர் TM நாயர் புறக்கணிச்சிருப்பார். கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்ததாக, லண்டனில் கூடிய கூட்டு தேர்வுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்ற நீதி கட்சியின் 4 கொண்ட தூதுக்குழுவில் இல்லாதவர் யார்? டாக்டர் TM நாயர். நீதி கட்சியின் தூதுக்குழுவினர் லண்டனில் எந்தெந்த கட்சியினரின் ஆதரவை பெற்று வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கைக்கு ஆதரவான சூழ்நிலையை உருவாக்கினர்? ஆப்ஷன் சி, லேபர் மற்றும் லிபரல் கட்சிகள். அடுத்ததாக, மெஸ்டன் நடுவர் தீர்ப்பின்படி பிராமணர் அல்லாதாருக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த இடங்களில் நகரங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை? நகரங்களுக்கு மட்டும் 3 இடங்கள், கிராமங்களுக்கு 25, நகரங்களுக்கு 3 இடங்கள் ஒதுக்கியிருப்பாங்க. அடுத்ததான், 1919 நவம்பர் 17 கூட்டு தேர்வுக்குழு வெளியிட்ட முக்கிய பரிந்துரை என்ன? ஆப்ஷன் பி ஆப்ஷன், சென்னை ராஜதானியில் பிராமணர் அல்லாதவருக்கும் பிராமணர்களுக்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா, மகாத்மா காந்தியின் அரசியல் தத்துவம் என்ற பிரசுரத்தை வெளியிட்டு காந்தியையும் அவரது ஒத்துழையாமை இயக்கத்தையும் கடுமையாக விமர்சித்த நீதி கட்சி பிரமுகர் யார்? ஆப்ஷன் டி, மரியதாஸ் ரத்னசாமி. காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மற்றொரு நீதி கட்சி தலைவர் யார்? ஆப்ஷன் பி, கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு. திராவிட இயக்கத்தின் முன்னோடியாக கருதப்படுபவர் யார்? அயோத்திதாசர். அயோத்திதாசர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 1877 அத்வைதானந்த சபை அப்படின்ற அமைப்பை உருவாக்கினார்னு இருக்கு இல்லையா, அதை 1876 உருவாக்கியிருப்பார். மற்றபடி மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். சென்னையில் உள்ள சித்த வைத்திய ஆய்வு மையம் டாக்டர் மன்மோகன் சிங்கால் எப்போது திறந்து வைக்கப்பட்டது? 2005 செப்டம்பர் 3. அடுத்ததாக கூற்று 2 கூற்று. 1. 1893 இரட்டைமலை சீனிவாசன் பறையர் மகாஜன சபை என்ற அமைப்பை தோற்றுவித்தார். கூற்று 2. இவ்வமைப்பை பின்னர் ஆதி திராவிட மகாஜன சபை என்று அழைக்கப்பட்டது. கூற்று 1 தவறு, 2 சரி. ஸோ எப்போ ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னா 1891
93ல் இல்லை, 91ல் பரையர் மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை தோற்றுவித்திருப்பார். அதுதான் பின்னாடி ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அடுத்ததான் இரட்டைமலை சீனிவாசன் யாருடைய உதவியுடன் சென்னை மாகாண பட்டியலிடப்பட்டோர் கூட்டமைப்பை உருவாக்கினார்? ஆப்ஷன் டி ஆப்ஷன், அம்பலத்தார். சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு சென்னை திராவிட சபை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது? 1914. நீதி கட்சி பிளவுபட்ட போது டாக்டர் நடேச முதலியார் எந்த பிரிவினரின் தலைவராக திகழ்ந்தார்? அரசியல் அமைப்பாளர்கள். டாக்டர் சி நடேச முதலியார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பி ஆப்ஷன், சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினார் அப்படிங்கிறது தப்பு. பித்தாபுரம் மகாராஜா கல்லூரியில் தான் விரிவுரையாளராக பணியாற்றியிருப்பார். அடுத்ததாக எந்த ஆண்டு நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டுக்கு டாக்டர் சி நடேச முதலியார் தலைமை தாங்கினார்? 1929. அடுத்ததாக கூற்று காரணம். மூயே ரெட்டி, பனகல் அரசர், போப்லி அரசர் போன்றோர் காங்கிரஸை விட்டு வெளியேறி நீதி கட்சியில் சேர்ந்தனர். காரணம், இதனால் நீதி கட்சிக்கு மக்களிடையே அங்கீகாரமும் மதிப்பும் அதிகரித்தது. கூற்று காரணம் ரெண்டும் சரிதான், சரியான விளக்கமும் தான். அடுத்ததா 1907ஆம் ஆண்டு சித்தூரில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யார்? டாக்டர் டி.எம். நாயர். டாக்டர் டி.எம். நாயர் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? 12 ஆண்டுகள். டி.எம். நாயர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது, எவை? ஆப்ஷன் டி ஆப்ஷன், 2 மற்றும் 4 தப்பு. தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வு பரிந்துரை லண்டனில் இருந்த அரசாங்க செயலாளரை நேரில் சந்தித்து கொடுத்தாருன்னு இருக்கு இல்லையா? நிறைய பரிந்துரைகள் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலாளர்களுடைய வேலை நேரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. 4வது ஆப்ஷன், இந்திய அரசாங்கம் இவருக்கு கெய்சர் இ ஹிந்து பதக்கம் வழங்கி பெருமை செய்தது. இந்திய அரசாங்கம் இல்லை, பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் கொடுத்துருப்பாங்க. மற்ற ஆப்ஷன்லாம் கரெக்டு தான். 1909ஆம் ஆண்டு சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கத்தை துவக்கிய 2 வழக்குரைஞர்கள் யார்? பி. சுப்பிரமணியம் மற்றும் எம். புருஷோத்தம். 1909இல் துவக்கப்பட்ட சங்கத்தில் ஆர்வம் காட்டாத தியாகராய செட்டி பின்னர் 1912இல் எந்த அமைப்பில் சேர்ந்தார்? ஆப்ஷன் டி, சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு. பிட்டி தியாகராய செட்டி நீதி கட்சியின் தலைவராக எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1917. அடுத்ததாக கூற்று காரணம். சென்னை மாநகராட்சியின் மேயராக தியாகராயர் இருந்தபோது மதிய உணவு திட்டம் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம், நகராட்சிகள் சட்டத்தில் திருத்தம் செய்து மதிய உணவுக்கான செலவை அரசாங்க செலவாக ஏற்றுக்கொண்டது நீதி கட்சி அரசாங்கம். கூற்று காரணம் ரெண்டும் சரி, சரியான விளக்கமும் தான். பிட்டி தியாகராய செட்டியின் சேவையை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு திவான் பகதூர் பட்டத்தை வழங்கிய ஆண்டு எது? 1915. பிரிட்டிஷ் அரசாங்கம் தியாகராயருக்கு சர் பட்டம் கொடுத்து பெருமைப்படுத்திய ஆண்டு எது? 1921. பிட்டி தியாகராயர் பிராமணர் அல்லாதாருக்கு எதன் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் பிராமணர்களுக்கு சமமான வாய்ப்புகளை பெற வேண்டும் என்று வாதிட்டார்? எண்ணிக்கைக்கேற்ப விகிதாச்சார அடிப்படையில் இருக்கணும் அப்படின்றப்பார். அடுத்ததாக பொறுத்துக. ஆப்ஷன் சி ஆப்ஷன், அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை, இரட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபை, நடேச முதலியார் சென்னை திராவிட சபை, தியாகராயர் தென்னிந்திய வணிக கழகம். அடுத்ததான் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி, காங்கிரஸ் மற்றும் சென்னை மாகாண சங்கம் இடையே நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவராக செயல்பட்ட பிரிட்டிஷ் அதிகாரி யார்?
பேரன் மெஸ்டன். மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின்படி சென்னை மாகாண சட்டமன்றத்துக்கு முதலில் தேர்தல் நடத்தப்பட்டு அதில் நீதிக் கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற ஆண்டு எது? 1920.